அடியவர்களுடைய உண்மையான தூய்மையான அன்பு. விலை மாதரை கண்டால் என்னுடைய மனம் தள்ளாடுகிறது, தவிக்கிறது. அல்லது அமெரிக்காவா, சீனாவா, இந்தியாவா? மெல்ல மெல்லமா தான் நாங்கள் கசிய விடுகிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள். உனக்கு என்று எது உரியதோ அதை மட்டும் நீ அனுபவி. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன். தினம் சூட்டிடும் ஞான மலர்களுடன். ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில். எனக்கும் இடம் உண்டு. வல்ல நெல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. நெஞ்ச கனகல்லு நகிழ்ந்தொருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவா. அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அனுபூதி, முருகப்பெருமானுடைய புகழை பெருமையை எடுத்து சொல்லுகின்ற அற்புதமான நூல். இந்த கந்தர் அனுபூதியில நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், சிங்கார மடந்தையர் தீநதி போய், சண்முக பெருமானே, கங்கையின் மைந்தனே, மயில் வாகனனே, கருணைக்கு இருப்பிடமானவனே, கிருபாகரனே, அடியேன் பெண்களுடைய மயக்க வலையிலே சிக்கப்பட்டு அலங்காரம் செய்து ஆண்களை மயக்குகின்ற பெண்களுடைய வலையிலே சிக்கப்பட்டு தவிக்கிறேன். அந்த துன்பப்படாமல் நான் இருப்பதற்கு நீ எனக்கு வரம் தர வேண்டும் என்று நேற்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் செய்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பார்க்க இருக்கிறோம். அப்ப அதற்கு என்ன தீர்வு என்ற அடிப்படையில 35வது பாடல். விதி காணமுடம்பை விடாவினையேன் கதி காணமலர் கலலன்றருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. சுரபூபதியே, சுரர்கள் வணங்குகின்ற சுரர்களுடைய உலகத்துக்கு அதிபதியே. பதி என்றால் தலைவன், அதிபதி. எல்லோருக்கும் தெளிவாக கேட்கிறதா? சுரபூபதியே. பதி என்றால் தலைவன், பூ என்றால் உலகம். பூபதி உலகத்துக்கு தலைவன். எந்த உலகத்துக்கு தலைவன்? சுரர்கள் வாழுகின்ற உலகத்துக்கு தலைவனே. சுரர்கள் தேவர்கள், தேவர்கள் வாழுகின்ற உலகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற ஒரு அற்புதமான நூல். 4 வரிகள் ஒவ்வொரு பாடல். அநேகமா முதல் 2 வரியும் ஒரு தத்துவத்தை சொல்லும், அடுத்த 2 வரியும் முருகப்பெருமானை வர்ணனை செய்யும். ஆனா முருகப்பெருமானை வர்ணனை செய்கின்ற வரிகள் என்று அவற்றை கைவிட்டு விட முடியாது, அதற்குள்ளும் தத்துவம் இருக்கிறது. அவ நேற்றைய பாடல்ல பார்த்ததுக்கு அலங்காரம் செய்கின்ற பெண்களை, விலை மாதரை கண்டால் என்னுடைய மனம் தள்ளாடுகிறது, தவிக்கிறது
என்ற அடிப்படையிலே என்று சொல்கின்றார், சுரபூபதியே, நீ தேவலோகத்துக்கு அதிபதியே, விரதம் அனுஷ்டிப்பவனே. என்ன விரதம்? அதாவது மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதம் அனுஷ்டிப்பவரே. பின் துதியா விரதம். பின் துதியா என்றால் பின்னர் ஒருவரையும் வணங்காத அல்லது வேறு ஒருவரையும் வணங்காத, மதிவாள் நுதல் சேர்த்து சொல்லும் போது மதிவானுதல் என்று வரும் தமிழ். மதிவாள் நுதல் வள்ளியை. பிறை மதி என்பது சந்திரன், பிறை சந்திரன். நுதல் என்பது நெற்றி. பிறைச்சந்திரன் போல ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய வள்ளி அம்மையாரையே அல்லாது அவரை தவிர பின்துதியா விரதா, வேறு யாரையும் பின் வணங்காத விரதம் உடையவரே. இப்ப முருகப்பெருமான் வள்ளி அம்மையாரை மட்டும்தான் வணங்குவார், அவரை மட்டும்தான் பின் துதிப்பார், பின் தொடர்வார். அவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார். நாங்க அந்த வணங்குதல் என்பது ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு வர. காதல் என்பது எப்படி இங்கே வணக்கமாக வெளிப்பட்டு நிற்கிறது. கருணாமூர்த்தி வள்ளியம்மை என்பது உண்மையிலே யார்? அடியவர். முருகப்பெருமான் யார்? இறைவன். அடியவர் இறைவனை காதலிப்பதுதான் பக்தி. வள்ளியம்மையார் முருகப்பெருமானை காதலிக்கின்றார், திருமணம் முடிக்க வேண்டும் என்கிறார். அந்த திருமணம் என்பதுதான் முக்தி. காதல் என்பது பக்தி, திருமணம் என்பது முக்தி. யாராவது வீதியால போற இளைஞர்கள் கேட்டால் யோசிக்க போயினான். சாமியார் காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் கதைக்கிறார், ரெண்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையா? இதன்படி பார்த்தா நிறைய சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் பண்ணா வேற சம்பந்த கலப்பு சம்பந்தம், அது வேற சம்பந்தம். அப்போ அந்த அடிப்படையிலே முருகப்பெருமான் வணங்குகிறார். அடியார்க்கு அடியேன். இறைவனை நாங்கள் சிக்கன பிடிக்க வேண்டுமென்றால் ஒரே வழி, அவர் அடியவர்களுடைய அன்புக்கு பக்திக்கு கட்டுப்பட்டு விடுவார். வேறு எதுக்குமே கட்டுப்பட மாட்டார். காசு பணமா, வீடு வாசலா, சொத்து பத்தா, உலகத்தை ஆளுகின்ற பதவியா, தேவலோகத்துக்கே அவர் அதிபதியே. பூலோகம் என்ன தேவலோகத்துக்கு. பூலோகத்திலே நாங்கள் இப்ப போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். எந்த நாடு வல்லரசு, சூப்பர் ஸ்டேட், அமெரிக்காவா, சீனாவா, இந்தியாவா என்று பெரும் போட்டி. இந்த வல்லரசாகிற போட்டியிலேயே கொரோனா நோய், இப்படி பல பல நோய்கள் எல்லாம் இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததான்னு இன்றைக்கும் விடை இல்லாம இருக்கு. உலகத்துல எவ்வளவோ யுத்தங்கள் நடக்குது, அழிவுகள் நடக்குது. இவை எல்லாமே இந்த உலகத்திலே எனது நாடு அல்லது எனது தேசம் முதன்மையானதாக, வல்லரசாக அனைத்து நாடுகளையும் கட்டுப்படுத்துவதாக இருக்கணும் என்ற இந்த போட்டி. பூலோகம், புவலோகம், சுவலோகம் அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டார். பணத்துக்கு, பேருக்கு, புகழுக்கு, அதிகாரத்துக்கு, காமத்துக்கு, பேராசைக்கு எதுக்கும் அவர் கட்டுப்பட மாட்டார். ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் கட்டுப்படுவார், அடியவர்களுடைய உண்மையான தூய்மையான அன்பு, பக்தி. Pure truthful devotion, pure sincere devotion. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவர். இந்த உள்ளம், அந்த பக்தி, அதுதான் வேதன். அதுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார், வேறு எதுக்கும் கட்டுப்பட மாட்டார். வள்ளியம்மையனுடைய அந்த பக்தி, அந்த அன்புக்கு அவன் கட்டுப்பட்டு வந்து வள்ளியம்மையாரையே வணங்கக்கூடிய நிலையில இருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க, எந்த நிலை. மதிவானுதல் வள்ளியை அல்லது பின்துதியா விரதா சுரபூபதியே. ஆகவே இந்த காம வயப்பட்டு அலைபாய்கின்ற மனதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி? உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை நீ உன்னுடைய சிற்றின்பத்துக்கு நீ பயன்படுத்த முடியும்.
ஆணும் பெண்ணும் இணைந்து அனுபவிக்கின்ற அந்த இன்பம் இருக்கிறதே, தாம்பத்தியம், அது கணவன் மனைவிக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணம், அந்த ஆசை இருந்தால் அதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்றோம். அப்ப பிறகு கேட்பார்கள், முருகப்பெருமானுக்கு 2 மனைவி. நேற்று அந்த கேள்வியோட தான் முடிச்சோம். இன்றைக்கு பதில் கிடைக்கும். சில பேர் யோசிக்கணும், அப்படி சொல்லி போட்டு நீங்க அதை பற்றி ஒரு கதையும் காணவே இல்லை. கதை மெல்ல மெல்லமாத்தான் வரும், உடனே வராது. கதையில மெல்ல மெல்லமாத்தான் நாங்கள் கசிய புதிக்கணும். அப்பதான் அது பலமா இருக்கும், வேகமா பரவும். அப்ப இதுல பாத்தீங்கள் என்றால், முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருமணம் என்பது தெய்வ யானையுடன் நடைபெற்ற திருமணம். வள்ளியம்மையுடன் நடைபெற்ற அந்த காதல் திருமணம் என்பது அடியவருடைய பக்தியை குறிக்கிறது. அப்ப இன்னும் ஒரு அடியவர் அப்படி பக்தியில வர, 3வது மனைவி, 4வது மனைவி, 5வது மனைவி. அப்ப ஒரு அன்பர் கேட்டார், சுவாமிகள், முருகப்பெருமானுக்கு இப்ப 2 மனைவி, என்ன நானும் 2 மனைவியை திருமணம் செய்யலாமா, 2 பெண்களை திருமணம் செய்யலாமா? முருகப்பெருமான் செய்யற எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியும் என்றா நீங்களும் செய்யலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,000 மனைவிகள், 16,000. அப்பா, ஒரு மனைவியை வச்சு எத்தனையோ பேர் எத்தனையோ பாடு படினம். 16,000 மனைவி மேல 16,000 மனைவி என்று சொல்வது அவ்வளவும் கோபியர்கள், கோபிய பெண்கள், பக்தர்கள். விஞ்ஞான ரீதியிலே சொல்லப்படுகிறது, ஒரு மனித மனத்தின் மூலமாக ஒரு செகண்டிலே 16,000 எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று இன்றைய நவீன விஞ்ஞானம், மாடர்ன் நியூரோலஜி கண்டுபிடித்து சொல்லுகிறது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு மகாபாரதத்திலே சொல்லப்பட்டு விட்டது. இது குறியீடு. அந்த 16,000 எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். நாங்க ஒரு எண்ணத்தையே எங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்ப இந்த முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் என்பது இறை நிலையிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு விடயங்களை கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல நடைபெற்றிருக்கின்றன. நடைபெறவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. கந்த புராணமாக இருக்கலாம், சூரசம்ஹாரமாக இருக்கலாம், மைஷாசுர மர்தனமா இருக்கலாம், நவராத்திரி, ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே ஏதோ ஒரு காலப்பகுதியில, ஏதோ ஒரு கல்பத்துல இந்த பூமியில நடந்தவை. அதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த நிலையில இந்த முருகப்பெருமானுடைய இந்த விஷயம் கூட இன்றைக்கு 10,000, 20,000 வருடங்களுக்கு முன்பு இப்படி நடந்திருக்கலாம், உண்மையான சம்பவமாக. அதை யாரும் மறக்க முடியாது. இப்ப வள்ளி தெய்வானை என்ற 2 மனைவிகள் என்ற விடயத்தை பார்த்தால் அது சொல்லுகின்ற தத்துவம், வள்ளியம்மை என்பது இச்சா சக்தி, இச்சை, விருப்பம், இச்சா சக்தி. சக்தி பெண்ணை குறிக்கிறது. வேல் என்பது ஞானா சக்தி. கையிலே வேல் வைத்திருக்கிறார் முருகப்பெருமான், ஆயுதமாக, வேலாயுதம், கதிர்வேல், ஒளி வீசுகின்ற வேல். ஞானா சக்தி, ஞானத்தை குறிக்கிறது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அறிவு ஆழமாக இருக்க வேண்டும், அகன்றதாக இருக்க வேண்டும், பரந்துபட்டதாக, கூர்மையானதாக இருக்க வேண்டும். ஞானாசக்தி. தெய்வானை என்பது கிரியாசக்தி. கிரியை என்பது செயல். சூரனை வதம் செய்து யுத்தம் செய்த அந்த செயலுக்காக முருகப்பெருமானுக்கு கிடைத்த பரிசுதான் தெய்வேந்திரனுடைய மகள் தெய்வ யானை. அப்ப இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, இந்த 3ம் நடைபெற்றால்தான் ஒரு விஷயம் நடக்கும், வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி அதுதான் முருகப்பெருமான். வள்ளி, வேல், தெய்வானை 3 பேரும் நடந்தால்தான் முழுமையடைந்து முருகப்பெருமான அடையலாம். இந்த சிவகுரு ஆதீனத்துல அருளுரை இருக்கிறது, அந்த அருளுரையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம், இச்சாசக்தி.
சிவகுரு ஆதீனத்தில் நடக்கின்ற அருளுரை எத்தனை மணிக்கு நடக்கும், சிவகுரு ஆதீனம் எங்கே இருக்கிறது என்ற அந்த அறிவு உங்களிடம் இருந்தால்தான் நீங்க வரலாம். எந்த பாதையால போகணும், இடத்துக்கு வெனியூ சிவகுரு ஆதீனத்துக்கு வர்றதுக்கு அடுத்து எத்தனை மணிக்கு என்று இன்றைக்கு 8:15 ஆரம்பிப்போம் என்று சொல்லி இருந்தோம். 8:30 தான் ஆரம்பிச்சோம். அருணகிரிநாத உற்சவம் முடிய சற்று தாமதமாகிவிட்டது. போன வருடம் 8 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த முறை 8:15 ஆயிடுச்சு. அப்போ அந்த அந்த அறிவு இருக்க வேண்டும். அப்ப விருப்பம் இருக்கு, அருளுரைக்கு போக வேண்டும் என்று, எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எப்படி போகணும் என்ற அறிவு இருக்கிறது. அடுத்து கிரியாசக்தி. இவ்வளவு ரெண்டும் இருந்தா போதாது. இச்சையும் ஞானமும் இருந்தால் போதாது. இச்சாசக்தி ஞானாசக்தியோடு கிரியாசக்தியும் இருக்க வேண்டும். என்னது, நீங்கள் நடந்தோ ஏதோ ஒரு விதத்துல இங்க வந்து சேரணும். அந்த ஆக்ஷன், அந்த செயல் நடக்கணும். அப்ப இச்சாசக்தி முதல் விருப்பம் வந்துச்சு. பிறகு அதை பற்றி அறிவு, எப்படி போகணும், எத்தனை மணிக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. பிறகு உண்மையிலேயே நான் வந்தேன், உரிய நேரத்துக்கு வந்தேன். இப்ப அருளுரைய கேட்டு கொண்டிருக்கிறேன். அதுதான் வெற்றி, அதுதான் செயல், அதுதான் முருகப்பெருமான். அப்ப இந்த தத்துவத்தை தான் இந்த பள்ளி தெய்வானி அம்மன் இந்த உருவகம் குறித்து நிற்கிறது. அடியாரை இறைவர் ஆட்கொள்ளுதல், அடுத்தது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இப்ப அந்த அடிப்படையில மதிவானுதல் வள்ளியை அல்லது பின்துதியா விரதம், வள்ளியை மட்டும்தான் பின்தொடர்கின்ற முருகப்பெருமான். அந்த நிலையிலே மனதை கட்டுப்படுத்தினால் மனம் அலைபாயாது, கண்டபடி அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றாது. உனக்கு என்று எது உரியதோ அதை மட்டும் நீ அனுபவி. அடுத்தவனுக்கு உரியதை நீ ஆசைப்படாதே, அது எதுவாக இருந்தாலும். அந்த அடிப்படையே இந்த முருகப்பெருமானுடைய வர்ணனையிலே சொல்லிவிட்டார். விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காணமலர் கலலென்றருள்வாய். விதி பிரம்மதேவரால் காணும் படைக்கப்பட்ட இந்த உடம்பை விட்டு பிரிய விருப்பமில்லாத வினையேன் கதிகான மலர்கலல் என்று அருள்வாய். பெற முக்தி அடையும்படி எப்போது உனது திருவடிகளை எனது தலை மீது வைத்து அருள் புரிவாய். இந்த விதி காரணமாக படைக்கப்பட்ட இந்த உடம்பை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லை. பச்சையா சொல்றேன்னா, செத்து போக எனக்கு விருப்பம் இல்லை. இந்த உடம்பை தக்க வைக்கணும், வருத்தம் வந்தா மருந்து இருக்கணும், வைத்தியசாலைக்கு சென்று அதுக்குரிய இதெல்லாம் செய்து உடம்ப நீண்ட காலம் நான் வைத்து இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழணும். ஏன், இன்னும் நிறைய அனுபவிக்க இருக்கு. மீச நிறைச்சாலும் ஆசை நிறைக்கவில்லை. 6லும் மோகம் 60லும் மோகம். அப்ப நிறைய உலகத்துல இன்பங்களை நிறைய அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை காரணமாக, அல்லது தன்னுடைய சொந்தங்களை, பந்தங்களை, உறவுகளை பிரிந்து விடக்கூடாது, அவர்களோடு உறவு கொண்டாட வேண்டும் என்ற ஆசை காரணமாக, இப்படி பல ஆசைகள் காரணமாக அனைத்து மனிதர்களும் நீண்ட காலம் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறார்கள். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், நானும் அதுக்கு விதிவிலக்கில்லை, நானும் இந்த உடம்பை விட்டு பிரிய மனம் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு நீ எப்படி முக்தி தருவாய்? முக்தி என்பதே என்னது? விடுதலை. விடுதலை என்றால் என்ன? நான் இந்த உடல் என்கின்ற எண்ணத்தில் இருந்து விடுதலை. உடம்ப விடுறதல்ல விடுதலை, முக்தி. உடம்ப விட்டுலாம், ஆனா நான் இந்த உடல் என்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமாக இருக்குமா இருந்தால், இந்த பிறவியை நான் முடித்துக் கொண்டு செத்து போனாலும் அடுத்த பிறவி கேட்க அங்கேயும் நான் இந்த உடல் என்கிற எண்ணம் தொடரும். நாய், பூனை, ஆடு, மாடுக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்கு. நான் இந்த உடல் என்ற எண்ணம் இருக்கு. அதனாலதான் இந்த வாழ்க்கையே நடக்குது. உடம்புக்கு அடிச்சா வலிக்குது, அதுக்கெல்லாம் அது அடிப்படை காரணம். விஞ்ஞானம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, அதுக்கு மேல மெஞ்ஞானம் எங்கேயோ தாண்டி போயிட்டுது. நம்பக்கூடியவர்கள் நம்பலாம், நம்ப முடியாதவர்கள் ஆதாரம் கேட்டால் சிலருக்கு ஆதாரம் சொல்ல முடியாது. It is simply faith. You have to believe it. That's all. Full stop. If you don't believe, that's okay. Bye. See you. நீங்கள் நம்ப வேண்டும். நம்ப முடியவில்லையா, நீங்கள் சொல்வதுதான் சரி என்று உங்கள் படி நீங்கள் வாழலாம். மீண்டும் எப்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துக்கு இறைவன் கொண்டு வந்து விடுறாரோ அப்பொழுது மீண்டும் தொடரும் பயணம், மிடுக்குடன் தொடரும் பயணம்.
அப்ப அந்த அடிப்படையில இந்த உடம்பை விட விருப்பம் இல்லாம இவ்வளவு கற்றுக்களோட, இவ்வளவு ஆசைகளோட, இவ்வளவு இன்ப நாட்டங்களோட, இவ்வளவு உறவுகளோட எல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இப்படிப்பட்ட எனக்கு நீ எப்பப்பா முக்தி தர போறாய் என்று கேட்கிறார் இந்த பாடல்ல. அடுத்த பாடல் 36வது. நாதா குமரா நமவென்றரோதா என ஓடியது பொருளோ வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசுகரனே. பிரம்மா முதலிய தேவர்கள் தங்களது தலையிலே சூடிக்கொள்ளுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவரே. விண்ணவர் வேதா முதல், வேதா என்பது பிரம்மதேவர், பிரம்மா படைத்தல் கடவுள். வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசுகரனே. வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா, பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் சூடுகின்ற, தலையிலே சூட்டிக் கொள்ளுகின்ற திருவடி தாமரைகளை உடையவரே. குரமின் பதசேகரனே, வேடர் குலத்திலே உதித்த வள்ளியம்மையாரின் பாதங்களை முடிமேல் சூடிக்கொள்பவரே. வள்ளியம்மையாரின் பாதங்களை முடிமேல் சூடிக்கொள்பவரே முருகப்பெருமானே. நாதா குமரா நம என்று, ஓ நாதா குமரா வணக்கம் என்று சொல்லி, அரணார் ஓதாய், சிவபெருமான் ஓதாய் என நீ சொல்ல மாட்டியோ என்று கேட்டது. ஓதியது எப்பொருளோ, என்னுடைய தலைப்பு. ஓதியது எப்பொருளோ, உபதேசித்தது எப்பொருளோ என்று கேட்கிறார். எதை கேட்கிறார் என்றால், பிரம்மதேவருக்கு தெரியாத பிரணவ பொருள் உனக்கு தெரியுமா என்று அரணார் சிவனார் முருகப்பெருமானை பார்த்து கேட்கிறார். அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானை சந்திப்பதற்கு பிரம்மதேவர் நான்முகன் படைத்தல் கடவுள் போறார். முருகப்பெருமான் பாலமுருகன் விளையாடி கொண்டிருக்கிறார். இவர் பிரம்மதேவர் நாம் படைத்தல் கடவுள், இவர் சின்ன பெரியன் பாலமுருகன். கணக்கு எடுக்கல உள்ள போயாச்சு. போய் சிவபெருமானை சந்திச்சு முடிச்சு வந்த அளவில் முடிச்சு திருப்பி வரைக்க முருகப்பெருமான் கூப்பிடுறார். ஹலோ கம் ஹியர். பிரம்மதேவர் வர்ற. வேதம் தெரியுமா உனக்கு? ஓம் சொல்லு பாப்போம். உடனே அவர் சொல்றதுங்க, ஓம் கணானாம். இந்த மந்திரம், இந்த 36வது பாடல், இந்த வேத மந்திரம், அந்த பிரணவம், ஓமண்ட பிரணவ மந்திரத்தை வச்சுதான் எல்லா வேதங்களும் தொடங்கும். இன்னைக்கு எம்பெருமான் உள்வீதி மாலையில வலம் வரும் பொழுது வேத பாராயணம். எப்படி அவர் அனைத்தையும் நகர்த்துறார் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். சில பேர் சொல்லலாம், அது கோயின்சிடென்ஸ், அது இது இப்படி வந்தோன்னா சும்மா இதுக்கு போய் இப்படி வாழ்க்கையில எத்தனை கோயின்சிடென்ஸ் நடக்குது. கோயின்சிடென்ஸ் என்றால் தமிழ்ல என்ன சொல்வது? ஒன்றியிருத்தல், ஒன்றாயிருத்தல் அல்ல, ஒரே மாதிரி வந்துட்டு அதுவும் இதுவும் ஒன்றாக அமைந்து விட்டது, அதுவே தவிர வேறொன்றும் இல்லைன்னு அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அதிகூடிய புத்திசாலிகள். இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் பக்திமான்கள். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களை பொறுத்தது. ஆனா எடுத்துக்கொள்வதன் ஊடாக எதை அடைகிறோம் என்பதுதான், எனக்குள்ளே என்ன மாற்றம் வருகிறது என்பதுதான் முக்கியமான விடயம். அப்ப ஓம் என்று சொல்லி அவர் மந்திரம், வேத மந்திரம் சொல்ல தொடங்க டக்குனு நிப்பாட்டுறார். வெயிட், முதல்ல என்ன சொன்னீங்க? ஓம். அதுக்கு அர்த்தம் தெரியுமோ? பிரம்மதேவர் யோசிக்கிறார், சிவபெருமான் எனக்கு ஓம் மந்திரம் எல்லாம் சேர சொல்லி தந்த, ஓமுக்கு அர்த்தம் சொல்லி தெரியலையே அந்த மனுஷன். குருவை திட்டுறார் பிரம்மதேவர். உடனே தெரியாது என்ற உடனே முருகப்பெருமான் தலையில ஒரு குட்டு, பிரம்மதேவர் 4 தலை, நான்முகன் குட்டு குட்டினோடனே அவர் சுழண்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். சொன்ன முருகப்பெருமான் சொன்னார், யாரங்கே சிறையில் அடையுங்கள். பிரம்மதேவர சிறைக்கு அடைச்சாச்சு. அடைச்சா படைத்தல் தொழில் இல்லை, உலகத்துல படைப்பொன்று நடக்குது இல்லை. இப்ப முருகப்பெருமானே படைக்க தொடங்குறார். அந்த படைப்பு அது வித்தியாசமான படைப்பா இருக்கு. இப்ப காத்தல் தொழிலையும் செய்ய முடியல, அதையும் விட்ரோ பண்ணிட்டேன், எங்களால் இது காக்க முடியாம இருக்கு, டிஃபரெண்ட் கிரியேட்டர், வேற யாழ் படைக்குதுன்னு முருகப்பெருமானே காத்தல் தொழிலையும் செய்ய தொடங்கின. அழித்த எல்லா தொழிலையும் முருகப்பெருமானே எடுத்து செய்ய தொடங்கி உலகம் ஒரு பெரிய நிலைக்கு போயிடுச்சு.
இப்ப எல்லாரும் சிவருமான்ட்ட போய் முறையீடு செய்யணும், முறைப்பாடு செய்யத்தான் சிவருமான் கூப்பிடுறாரு. முருகனை வர சொல்லுங்க. முருகன் வந்தோன்னா கேட்கிறார், ஓமன்ற பொருள் உனக்கு தெரியுமோண்டா? ஓம் தெரியுமண்டா. அப்ப எனக்கு சொல்லு பார்ப்போம். நீங்கள் முறைப்படி சீடனாக அமர்ந்திருந்து கேட்டால்தான் நான் குருவாக உங்களுக்கு உபதேசம் செய்வேன் என்று சிவபெருமான் முறைப்படி இருந்திருக்க முருகப்பெருமான் அந்த உபதேசம் செய்கிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிவகுரு, சிவனுக்கே குருவாக இருந்த முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, சிவகுரு. சிவகுரு ஆதீனத்துல இருக்கிறோம், சிவகுரு. சிவனுக்கும் சிவகுரு என்று சொல்லலாம். சிவபெருமானே குருவாக வந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தி, தென் திசை கடவுள், மௌனோபதேசம். சிவகுரு, சிவனே குருவாக வந்தது. முருகப்பெருமான், சிவனிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானே சிவனுக்கு குருவாக அமைஞ்சது இந்த சிவகுரு. சிவகுரு என்ற பெயர் சிவனையும் குறிக்கும், முருகப்பெருமானையும் குறிக்கும். அந்த பின்னணியில இந்த அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்றார்? நாதா குமரா வணக்கம் என்று கூறி சிவபிரான் சொல்லுவாயாக என்று உன்னை கேட்டு தன்னுடைய திருச்செவியை சரித்து கொடுக்க சொன்ன பிரணவத்தின் பொருளை அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும். பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை நீ சிவபெருமானுக்கு சொன்னாயே முருகா, அந்த பொருளை எனக்கு நீ உபதேசித்து அருள வேண்டும். பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை எனக்கு நீ உபதேசித்து அருள வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலிலே கேட்கிறார். உரிமையோட கேட்கிறார். நீ சிவனுக்கு ஓமண்ட பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்னதானே, ஆகவே உனக்கு தெரியும். நீ இப்ப தெரியாது என்று சொல்ல முடியாது, உனக்கு தெரியும். ஆகவே எனக்கு சொல்லித்தான். அந்த பொருளை நான் அறிய விரும்புகிறேன், அதுவும் உன்னுடைய வாயிலிருந்து அறிய விரும்புகிறேன். ஆகவே நீ அதை பொருளை சொல்லித்தான். அப்ப மனம் அலை பாய்கின்ற மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஏகபத்தினி விரதம், வள்ளியை மட்டுமே பின்தொடர்கின்ற முருகப்பெருமான். அந்த அடிப்படையில மனதை நீ ஒழுங்குபடுத்து, ஒரு நிலைக்கு கொண்டு வா, மனதை கட்டுப்படுத்து. மனதில் என்னென்ன பலகீனங்கள் இருக்கின்றன என்பதை நீயே ஆராய்ந்து அதை ஏதோ ஒரு வழியில கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வா. அப்படி கட்டுப்படுத்தப்பட்ட மனதினால்தான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்க முடியும். அருளுரையில இந்த சத்சங்கத்துல இந்த ஞான வேள்வியில இருக்கீங்க, மனம் இங்கே இருக்கணும். இங்கே இருந்து கொண்டு என்னடா 9 மணி ஆச்சு இன்னும் முடிக்கல 2வது மணிக்கூட்ட பார்த்தால் சிக்கல்லாம் 9 மணி ஆயிட்டு. அப்ப இங்கே இருக்கும்போது மனம் முழுமையாக இங்கேயே இருக்க வேண்டும். கீப் யுவர் மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் வொர்க். நீங்க எந்த வேலை செய்கிறீர்களோ, உங்களோட கைகள் எந்த வேலை செய்கின்றனவோ அங்கே முழு மனதையும் வைத்திருத்தல். அதங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை என்று பிரிச்சு வகுத்து உண்ட கடமையை நீ செய். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அடுத்தது அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார். நாங்கள் எங்கட கடமையை மட்டும் செய்யாம மற்ற எல்லாத்த வேலையும் தள்ள எடுத்து போட்டு செய்யணும். அதுல நாங்க கட்டிக்கார். எல்லாத்த கதையும் கதைப்போம், எங்கட கதையை கதைக்க மாட்டோம். கதைச்சா பிரச்சனை, எங்கட கதை கதைச்சா பிரச்சனை, நல்லா இருக்காது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்ப அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் என்னுடைய கடமையை நான் சரிவர செய்தால் மனம் ஒரு நிலைப்படும், மனம் கட்டுப்படும். அப்படிப்பட்ட மனதினால்தான் உபதேசத்தை கேட்க முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். இல்லாட்டி 1000 தரம் கேட்டாலும் ஒன்றும் விளங்காது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? உபதேச பொருள் பிரணவ மந்திரத்தை சொல்லித்தா என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடம் கேட்டாரே. என்ன நடந்தது? தொடர்ந்து முருகப்பெருமான் உபதேசம் செய்தாரா? அப்படி உபதேசம் செய்தால் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் என்ன? இந்த உபதேசத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்ன பக்குவம் தேவை போன்ற விடயங்களை நாளை நாங்கள் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ சிவகுருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நம சிவாய.